Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல குரு தொட்டதெல்லாம் தூள் பறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெல்வி சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்? சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பார்வையில் வரீங்க. 2க்கும் 5க்குரிய குருவானவர் உங்களை பார்க்க போகிறார். குடும்பத்தில் பெற்றோருடைய தேகாரக்கத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபதாபம் கூடாது. திங்கட்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்கணும். அகத்திக்கீரையை தவிர கொடுக்கறது நல்லது. குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லை என்றால் தான் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். கோதுமை தவிடு வெல்லமெல்லாம் சிறந்த பரிகாரம், வாழைப்பழம்லாம் சிறந்த பரிகாரம். மற்ற கீரைகள் கொடுங்க. எல்லாமே நல்லது, பாசிட்டிவ் நிறைய நடக்கும். டிப்ரெஷன்லாம் போயிடும். மனதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தைரியம் ஏற்படும். எல்லாமே இந்த கால தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சங்கடம், குடும்பத்தில் சண்டை, பிள்ளைகளோட சண்டை, புருஷன் பொண்டாட்டி தகராறு, அப்பா அம்மாவோட பிரச்சனை எல்லாமே மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. கௌரவம் ஏற்படும். ப்ரமோஷன் ஏற்படும். பெரிய அனுகூலம், நல்ல காரியம்லாம் நடக்கும். திருமணத்தில் பாதிப்பானவங்களுக்கு மறுமண அமைப்பு ஏற்படும். திருமணத்தில் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 8வது மாதத்துலேருந்து டப்புன்னு நல்லாயிருக்கும். விருச்சகன்னா இந்த ட்ராவல் அதிகமாக விரும்பும். ஸோ நிறைய ட்ராவல் இந்த குரு பயிற்சி இந்த பராப வருடத்தில் கொடுக்கும். ஸோ ஆச்சரியமான நல்ல விஷயம்லாம் நடக்கும். கல்யாணம்லாம் செட்டில் ஆகிட்டுலாம் பண்ணிக்கணும்லாம் நினைக்காதீங்க. 60வது கல்யாணம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போவே கல்யாணம்லாம் டக்குன்னு பண்ணக்கூடிய காலகட்டம். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சங்கடங்கள் போகிறது, பிள்ளைகளுக்கு இருந்த சகவாச கோளாறு போகிறது, பிள்ளைங்க ஓடி பேரண்ட்ஸ் கிட்ட சரண்டர் வருது. நிறைய நல்லதாக மங்களகரமான விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது நடக்கும். விருச்சகத்துக்கு பெயர் புகழ் கிடைக்கும். பெரிய கௌரவம் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறதை மட்டும் விட்டுருணும். கடைசியாக சொன்னீங்களே, நாங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் தாங்க மழை. மீனாட்சி மேம் சொல்லுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியவே குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக பார்க்க போகிறார். அப்போது அந்த ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஒரு புது பொலிவோடு எல்லாருக்கும் தெரியுவீங்க. இயற்கையாகவே உங்களை என்ன சொல்லுவாங்க, கோவக்காரரு, தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த பார்வை உங்களுக்கு எல்லார்கிட்டையும் அது மாறப்போகுது. நிச்சயமாகவே ஒரு புது பொலிவுடன் இருப்பீங்க. திருமணம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் போன்ற எந்த விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு குரு பகவான் உச்சத்தில் வர்றாரு. அதனால் அதை பயன்படுத்திக்கங்க. முக்கியமாக பெரிய தலைவர்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்காங்க. அப்போ குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தினால நிச்சயமாக நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் நிறைய நம்மளை பற்றி சர்ச்சைகளும் வெளில வரும். அதுலேயும் நம்ம அதுக்கு உண்டான பதில்களை சொல்ல வேண்டி வரும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால டெலிகம்யூனிகேஷன் இம்ப்ரூவைஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இளைய சகோதரம் ஏதாவது உங்களோட சங்கடங்களில் இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் தன்னுடைய பார்வை பலத்தால் பார்க்க போகிறார். அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய பேர் IVF ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ நிச்சயமாக மாறி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது வம்பு வளர்க்குறதுக்கு, குலதெய்வத்தை வணங்குறதுல பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே இப்போ நிறைய பேர் கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது சட்ட சிக்கலோ வில்லங்கமோ இருந்தது அப்படின்னா சனி பகவானும் அங்கே இருக்காரு. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், சனி பகவான் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அந்த இடத்த உங்களுக்கு ஒரு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை.
நிலை. அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப குருவும் தன்னுடைய பார்வை பலத்தால பூர்வீகத்துல இருக்க வில்லங்கங்களை சரி பண்ணுவார். நீங்க எப்பயுமே வந்து வழிபட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல முளைத்து வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள், அதாவது சுயம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சுயம்புவா இருக்கக்கூடிய தெய்வங்களும் கிராம தெய்வங்களையும் வணங்கி வருவதன் மூலமாக எப்பயுமே நல்ல பலன்களை நீங்க பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி மூலயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் பார்க்க போகிற அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக பழனிநாதன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது விருச்சிகத்திற்கு 9ஆம் இடத்திலே வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் குரு பகவான். இதனால் அவர்களுக்கு குரு பலன் வந்து விடுகிறது. எனவே திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் அமைந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். 9ஆம் இடத்திற்கு வந்து அமரக்கூடிய குரு பகவான் 1, 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். இந்த 1ஆம் இடத்தை பார்வை செய்வதன் மூலம் விருச்சிக ராசிதாரர்களுக்கு மனமும் உடலும் புத்துணர்ச்சியும் தெம்பும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை பெரிய அளவில் இருக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுவதால் அவர்களுக்கு நல்லதொரு புதிய சிந்தனைகள் தோன்றும், முயற்சிகள் வெற்றியடையும். அதற்கடுத்து இளைய சகோதர உறவுகள் சிறக்கும், அவர்களுடைய ஒத்துழைப்பு அனுகூலம் கிடைக்கும். அதே போன்று விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் அந்த குரு பார்வை அமைவதால் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மையடைந்து பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். இவர்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தால் இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசிதாரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை பெருக போகும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. முகுந்தன் சார், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக விருச்சிக ராசியில தான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுதும் சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி. இப்போ உங்களோட ராசியை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் விளையாட்டு துறையில் இருப்பவர்களும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிறப்பான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றிகள் நிறைய குமியக்கூடிய ஒரு அமைப்பாட்டாக தான் இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். காதல் இனிக்கும், காதல் திருமணங்கள், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய வெற்றிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் நிறைய சலுப்பு சங்கடங்கள் இருந்ததில் எல்லாமே தீர்வு கொடுத்து ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர வாக்கியங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஐடி துறையில் இருப்பவர்கள், விளையாட்டு துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாமே தொட்டது தொடங்கும் நல்ல வளர்ச்சியும் அதீத லாபங்கள் வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக நிறைய நலத்திட்டங்கள், சலுகை திட்டங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது ரொம்ப நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய தேவையில்லாத பல சங்கடமான சூழ்நிலைகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பு இதெல்லாமே அவங்களுக்கு நிறைய தொடர்புகளில் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். 1 by 1 வெற்றிகள் 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 அப்படின்ற மாதிரி வெற்றி படிக்கட்டுகள் நிறைய சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் அந்த லைனில் இருக்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் முருகபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஹா, ஃபுல் மோட்டிவேஷனல் சாங்கோடய அவங்க வந்து பயணிக்க போறாங்க. தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.